இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பு தலைவி ஷீதல் கூறும்பொழுது, புதுச்சேரி HIV கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை, திருநம்பியர், ஓரின சேர்க்கையாளர்களுக்கான HIV கட்டுப்பாட்டு திட்டத்தில் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் பாலியல் ரீதியான மன உளைச்சலையும் தருகின்றனர். இது தொடர்பாக முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துடன் இணைந்து பாலியல் நோய்கள் குறித்தான திட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறோம். ஆனால் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகளாகிய கூடுதல் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் துணை இயக்குனர் சேதுராமன் ஆகிய இருவரும் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்து வருகின்றார்கள். இது பற்றி புகார் கொடுத்ததால் இத்திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்த இயலாத நிலையை அதிகாரிகள் உருவாக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார்கள். முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும், வருகின்ற புதன்கிழமை அன்று பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒயிட் டவுன் பிலிம்ஸ் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு நடத்தும் புதுச்சேரி அளவில் மாபெரும் 4ஆம் ஆண்டு குறும்பட விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. ஒயிட் டவுன் பிலிம்ஸ் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு நடத்தும் புதுச்சேரி அளவில் மாபெரும் 4ஆம் ஆண்டு குறும்பட விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இயக்குனரும் நடிகருமாகிய AR ராஜேஷ் எழுதிய இடுகாட்டு சீலை நூல் மற்றும் தமிழ்வாணன் எழுதிய புதைக்கப்பட்ட காதல் நூல் எனும் 2 நூல்களை ஜகரச் சிறகு பதிப்பகம் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு தலைவர் திருமேனி அழகன், நடிகர் விஜய் முருகன் மற்றும் கார்த்திக் சிவா, சிறப்பு அழைப்பாளர் இயக்குனர், ஒயிட் டவுன் பிலிம்ஸ் குழுவினரும் புதுச்சேரி கலைஞர்களும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் முருகேசன் கிராமணி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் இன்று காலை கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் முருகேச கிராமணி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் அடைப்புக்குள்ளாகி கழிவுநீர் வெகு நாட்களாக சாலையில் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் அங்கே வசிக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக அருகில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் அபாயகரமான சூழ்நிலை இருந்து வந்தது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை அடுத்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன் அவர்களிடம், மகன் விக்னேஷ் கண்ணனிடம் நேற்று முறையிட்டனர். உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது. இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். இறுதியாக பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது.
இதை தலைமை தாங்கி நடத்தியவர் சஹானா மியூசிக் ஸ்கூல் தலைவி முனைவர் ராஜலட்சுமி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ், லக்ஷ்மி பிரியா, சமீரா, ஜெயா டிவி சிங்கர்ஸ் மற்றும் இனிய பாடகர்களை கொண்டு அழகிய பாடல்களை பாட வைத்தார். புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் தலைமை தாங்கி பாடகர்களை கௌரவித்தார். ஜோதி கண் மருத்துவர் குழு மற்றும் ரோட்டரி சங்கம் கண் பாதுகாப்பு குறித்து பேசி விழாவை இனிதே முடித்து வைத்தனர். நடிகர் விஜய் பிறந்த நாளை ஒட்டி மிட்டா மண்டகப்பட்டு பகுதியை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள். நடிகர் விஜயின் பிறந்த நாளை புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை அவர்களது ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடினார்கள். அதன்படி செந்தில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான விஜயின் ரசிகர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கியும் சிறுவர் சிறுமியர்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார்கள். தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் இரத்த தானத்தை வழங்கினர். இதில் மிட்டா மண்டகப்பட்டு பகுதியை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் எழிலரசன், அஜய், புகழ், அலெக்ஸ், புஷ்பராஜ், சுந்தர், பூவரசன், அனீஷ், கார்த்திக், சரண், கோவிந்தன், மதி, தாஸ் மற்றும் ரசிகர்கள் பலர் உடனிருந்தனர். நடைபெற்ற மிஸ்டர் சவுத் இந்தியா 2024 நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொண்ட வீரர்கள் வெற்றி பெற்று தங்க பதக்கங்களையும் விருதுகளையும் வென்றனர். தமிழ் கலைஞர் கிளாசிக் 2024 மிஸ்டர் சவுத் இந்தியா 2024 சென்னை ட்ரிப்ளிகன் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மிஸ்டர் சவுத் இந்தியா 2024 நிகழ்ச்சியில் 250 பேர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 20 பேர் கலந்து கொண்டனர். மாஸ்டர் மணிவண்ணன் 70 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றார் மற்றும் அனைத்து பிரிவுகளிலும் வெள்ளி பதக்கத்தையும் வென்றார். ஆனந்தவேல் பெஸ்ட் ஆஃப் 11, பெஸ்ட் ஆஃப் 6, ஸ்டீஃபன் ராஜ் பெஸ்ட் ஆஃப் 6, உசைன் பெஸ்ட் ஆஃப் 11, சரவணன் 80 கிலோ பிரிவில் 4ஆம் பரிசு, கிட்ஸ் பாடி பில்டர் போட்டியில் ரிஷி, ருத்ரன், ஆதிஷ், பிபீஷ்வரன் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றனர். இந்த நிகழ்ச்சியில் மணிவண்ணன், உசைன், ஸ்டீஃபன் ராஜ், சரவணன், ஆனந்தவேல், முகமது ஷரீஃப் மற்றும் குழந்தைகள் பாடி பில்டிங் போட்டியில் ரிஷி, ருத்ரன், ஆதிஷ் மற்றும் பிபீஷ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர் முயற்சியினால் வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் நிலவிய குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில்
குடி தண்ணீர் கலங்கலாக வருவதாக இந்தியா கூட்டணிக்கு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வாக்கு சேகரிப்பின் பொழுது அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு இதனை சரி செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மக்களிடம் கோரிக்கையினை ஏற்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து மனு அளித்தார். அங்கு புது பைப்லைன் அமைத்து 300 வீடுகளுக்கும் குடிக்க தூய்மையான குடிநீர் கிடைத்திட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் கோரிக்கையினை ஏற்று புதிய பைப்லைன் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் புதிய பைப்லைன் அமைக்கும் பணிகள் இன்று நடைபெற்றது. அதனை நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை பார்வையிட்டார். மேலும் உப்பனாறு வாய்க்கால் சீரமைப்பு பணி நடைபெற்றது. அப்பொழுது அதிகாரிகளை அழைத்து அங்கு அருகில் உள்ள குறுகிய சந்து நடைபாதையினை சீர் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், இளைஞர் அணி ராஜி, கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், ராகேஷ், திமுக நிர்வாகிகள் ராஜி, கவி, ரகுமான், சித்தார்த் ஆகியோர் உடனிருந்தனர். தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கும் விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், ஞானசேகர், ராஜா, லக்ஷ்மிகாந்தன், சிவா மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தாளாளர் ராமச்சந்திரன் அவர்களின் ஆலோசனையின்படி வேலை வாய்ப்பு நாள் ஜாபிலேட் 2024 சாய் கலையரங்கத்தில் இனிதே நடைபெற்றது. இந்த விழாவினை கல்லூரியின் முதன்மை இயக்க அதிகாரி திருமதி டாக்டர் வித்யா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். கல்லூரியில் பல்வேறு துறைகளில் பயிலும் இறுதியாண்டு மாணவர்கள் பொறியியல் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, டெக் மஹேந்திரா மற்றும் ஜோஹோ போன்ற நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்த விழாவானது வேலை வாய்ப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை கௌரவித்து சிறப்பிக்கும் வகையில் அமைந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆஃபீஸ் ஆஃப் கோஆபரேட்டர் ரிலேஷன்ஸ் ஆனந்த கிருஷ்ணர் தேவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் அவர் பேசுகையில் வளர்ந்து வரும் புதிய தொழில்துறைக்கு ஏற்றவாறு தங்களின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு வழிமுறைகளை தெளிவாக கூறினார். மாணவர்கள் அனைவரும் நவீன தொழில்நுட்பத் துறையில் தேர்வாவதற்கு தங்களின் ஆளுமை வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் சரளமாக ஆங்கிலத்தில் பேசும் திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயராமன், பல்வேறு துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி அதிகாரி ஆனந்தராஜ் மற்றும் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். முடிவில் துணை வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி அதிகாரி சாந்து லூயிஸ் அவர்கள் நன்றி உரை கூறினார். முகத்தை கூட திரும்ப புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வில்லியனூர் சார்பில் ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வில்லியனூர் சார்பில் உருவையாறு சாய்பாபா கோவிலில் பண்ணையில் பாசன நீர் பயன்பாட்டின் திறன் மேலாண்மை குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வேளாண் அலுவலர் உமாராணி அவர்கள் வரவேற்று பேசினார். வில்லியனூர் கோட்டம் துணை வேளாண் இயக்குனர் அமரஜோதி அவர்கள் நோக்க உரையாற்றினார். வில்லியனூர் கோட்டம் இணை வேளாண் இயக்குனர் சிவசண்முகம் தலைமை தாங்கி பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். தொழில்நுட்ப உரை ஆற்றுவதற்காக பண்டித வேளாண் கல்லூரியிலிருந்து உழவியல் துறை வல்லுநர் முனைவர் சுசிலா மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் மண் பாதுகாப்பு பிரிவு துணை வேளாண் இயக்குனர் சீனிவாசன் அவர்கள் பண்ணையில் பாசன நீர் பயன்பாட்டின் திறன் மேலாண்மை யுத்திகள் குறித்து விரிவாக விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்காஞ்சி, அரியூர் மற்றும் ஓதியம்பட்டு உழவர் உதவி இயக்கத்தை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருக்காஞ்சி மற்றும் அரியூர் வேளாண் அலுவலர்கள் தினகரன் மற்றும் சத்தியம் நன்றி உரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மா திட்ட மேலாளர் ரமேஷ், வில்லியனூர் உழவர் உதவியாக உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் உழவர் உதவியாக களப்பணியாளர்கள் ஜெகதீசன், சவுந்தரராஜ், மகாலிங்கம், அன்பழகன், ஜெயராமன் மற்றும் குமார் செய்திருந்தனர். இப்போ எப்படி இருக்கு அவங்க நிறைய தெரியும் இல்லையா, அதை பற்றின ஒரு சின்ன நம்ம புதுச்சேரியில் எப்படி இருக்குன்றத பற்றியும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பற்றி அந்த பிரிவில் என்ன செய்யறாங்கன்றத பற்றியும் விரிவாக சொல்றதுக்காக
மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் மற்றும் நல்லவாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள், புத்தகங்கள் சபாநாயகர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி, நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 574 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் இலவச கல்லூரியை வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வருகிற சட்டப்பேரவையை அறிவிக்க இருக்கின்றார். ஆக அது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அது கிராம பகுதியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வழங்கியிருக்கின்றார். அது முழுமையாக கிராம பகுதியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இன்னும் தம்முடைய உத்வேகத்தை அளிக்கும் விதமாக இன்னும் பல்வேறு சலுகைகளை வருகின்ற நிதியாண்டிலே வழங்க இருக்கின்றார். ஆக நம்முடைய ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியானது மீண்டும் ஒரு சிறந்த பள்ளியாக. திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப் கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த பள்ளிக்கு வருவது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் உண்மை. கடந்த வாரம் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் நம்ம இந்த யூனிஃபார்ம் புதுசு கடந்த செவ்வாய்க்கிழமை பண்ணோம். இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சின்டெக்ஸ் கழுவணும். நீங்கள் அது முடிஞ்சால் செஞ்சு ஒன்றும் பிரச்சனை முடியல என்கிட்ட தகவல் சொல்லிவிடுங்க. இந்த சின்டெக்ஸ் கழுவுறதுக்கு நம்மகிட்ட ஆளுங்கிறாங்க, எல்லாத்தையும் ஆலோசிக்கிறேன், பிளம்பர் ஆலோசிக்கிறேன், எல்லாருமே வச்சிடும். எதாக இருந்தாலும் ஆளுக்கு நம்ம செய்யலாம். 3 மாதம் ஒரு முறை நம்ம அந்த சின்டெக்ஸை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி, அது மட்டும் இல்லை இந்த டேங்க் வந்து மேலே ஒரு கூட்டம் வந்து போட்டுறது. தவளக்குப்பத்தை அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த ரவுடிகளை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி செல்லும் வழியில் அமைந்துள்ள கருமகாரிய கொட்டகையில் நேற்று முன்தினம் இரவு ஒரு கும்பல் கூட்டு கொள்ளையடிக்கும் நோக்கில் பதுங்கி இருப்பதாக தவளக்குப்பம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற துணை ஆய்வாளர் சண்முக சத்யா, குற்றப்பிரிவு காவலர்கள் வசந்தராஜ், ஆனந்தராஜ் உள்ளிட்ட காவலர்கள் அப்பகுதிக்கு விரைந்து சென்றனர். இவர்களை கண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றது. இவர்களை ஓட விரட்டி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் புதுச்சேரி திப்ராய்பேட்டையை சேர்ந்த தினேஷ் என்கின்ற செபஸ்டியன், இவர் மீது கொலை, வெடிகுண்டு வீச்சு, கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மற்றும் புதுச்சேரி புதுசாரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ், இவர் மீது 2 கொலை வழக்குகள், அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஆனந்த் என்கின்ற அனந்தராமன், இவர் மீதும் கொலை, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்த ஜெயா அபிடான், இவர் மீதும் வழிபறி உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் உள்ளது. உருவையாறு பகுதியை சேர்ந்த வித்யாசாகர், இவர் மீது அடிதடி உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் உள்ளது. புதுச்சேரி உருளைன்பேட்டை சுபாஷ் நகரை சேர்ந்த மணி அழகன், இவர்கள் மீதும் கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது.
இவர்கள் 6 பேரும் நல்லவாடு ரோடு பகுதியில் உள்ள தனியார் மதுபான ரெஸ்டோ பாரில் மது அருந்திவிட்டு குடிபோதையில் கொள்ளையடிக்கும் நோக்கில் பதுங்கி இருந்திருப்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து 6 பேர் மீதும் ஆய்வாளர் கலைச்செல்வன் உத்தரவின் பெயரில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 2 பட்டா கத்திகள், 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 9 மணியளவில் திருமஞ்சனமும், அதனைத் தொடர்ந்து மாலை ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பான ஆராதனையும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன், முடி திருத்துவோர் நல சங்கம் மாநில தலைவர் ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கின்ற சேகர், துணைத் தலைவர் சேகர், உறுப்பினர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊஞ்சல் உற்சவத்தின் பொழுது இசை வித்துவமணி, ரேடியோ மற்றும் டிவி புகழ், வில்லியனூர் கோட்டைமேடு கலை மாமணி குமார் குழுவினரின் நாதஸ்வர தவில் இசை கச்சேரி மற்றும் சிறப்பு நாத சங்கமம் மங்கள இசை கச்சேரி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் கலை மாமணி குமார் தலைமையில் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.